ஹைட்ரோபவர் ஆஸ் இட் இஸ் ப்ரெசன்ட்லி ஹைட்ரோபவர் ஒரு 25,000 மெகாவாட்ஸுங்க. இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலங்க we can improve this hydropower by more say ஒரு டபுளுக்கு மேலே வச்சுங்களேன், ஒரு ரஃப்லி 60,000 மெகாவாட்ஸ் வரைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் it can be developed because of these contour canalsல அங்கங்கே intermediate we can have many power stations and we can generate power. We have got series of falls to negotiate this. அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுங்க. ஒரு இடத்துல தான் இருக்கக்கூடிய பவர் ஜெனரேஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஆகுது. ஆமாம், ஒரு இடத்துல தான் பவர் ஜெனரேஷன் பண்ணணும். பட் இது வந்து இந்த நீர்வழிச்சாலையினால் எல்லா இடங்களையும் நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு இடத்துல பண்ணுங்கிற கணக்கு கிடையாது, நிர்ணயம் கிடையாது. அதான் இந்த தண்ணி போகிற போதுங்க, தண்ணி வந்து இந்த கான்டூர் கேனாலில் நீர்வழியில் வரும்போது அந்தந்த இடங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃபால்ஸ் வருதோ, அதாவது ட்ராப்ஸ் அந்த வர இடங்களெல்லாம் இந்த கேனாலில் இந்த பவர் ஸ்டேஷன்ஸை வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு வேணுமோ அவ்வளோக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அடுத்து இந்த கவர்மெண்ட்டுடைய மணி இதில் இன்வால்மெண்ட் ஒன்றும் அதிகம் தேவையில்லை அப்படின்றத ஹோப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் இந்த குவாட்ராங்கல் ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களே பணம் கொடுக்குறதில்ல. அது வந்து ஒரு தனியாக ஒரு அலோகேட் பண்ணி இந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துறாங்க. அதாவது பில்டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர்பாங்க, பில்டு ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி 2-3 இதில் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களே இது பண்ணி டோல்கேட் இது பண்ணி பண்ணுறது தான் பண்ணுங்க. அதே மாதிரி இதையும் இப்போ என்ன பண்ண சொல்கிறாரு, இப்போ கூட இந்த ரீசெண்டாக நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, பில்டு ஆப்ரேட் ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பதிலாக டிசைன் ஆப்ரேட் ஓன் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணலான்னு கூட இப்போது ஒரு பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஒரு 10 days பேக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு ரோடு பண்ணப்போ ஒரு 200 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு ஸ்கீம் இவால்வ்ங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். அதில் அந்த மாதிரி அது பண்ணாக்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ஃபைனான்ஷியல் பர்டன் இருக்காது. அவங்கள இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு தனியார் இது பண்ணாங்கன்னா அவங்களே எல்லாம் பண்ணி டிசைன் பண்ணி டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி எல்லாமே போட்டு பண்ணி கொடுத்துட்டாங்கனாக்கா நம்ம கான்ட்ரிபியூஷன் ஒரு மேப்லி 10-20% வரைக்கும் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். மற்றது அவங்க கொடுத்தாங்கனாக்கா நல்ல டைம் பவுண்டு ஒரு ரீசனபிள் டயத்தில் முடிக்கலாம். we can also derive the benefits. நல்ல டிசைன்ஸ் எல்லாம் நல்லா எல்லாமே அங்கெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட்ஸ் பக்காவாக இருக்கும். இப்போ எல்லாம் we got இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்மெண்ட் இதனால பழைய பீரியடெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், மேன் பவர் எல்லாமே வேணும். இப்போது அதெல்லாம் ரொம்ப சப்ஸ்டான்ஷியலி ரெடியூஸ்டு. இது தவிர நமக்கு இப்போ வந்துங்க ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விட ஏரியல் சேட்டலைட் டெக்னிக்ஸ், இன்சாட் அந்த சேட்டலைட் இது வந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ், சேட்டலைட் டெக்னிக்ஸ் அதில் வச்சுங்க ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராஜெக்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபீச்சர்ஸை எல்லாமே ரொம்ப வெரி ஹேண்டி. ஆல்சோ ஏரியல் சர்வே ஆக்சுவலாக அந்த ஏரியல் சர்வே வந்துங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஹில்லி ஏரியாஸ்லாம் ரொம்ப ஹிமாலயன் ரீஜன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சதர்ன் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இதுக்கெல்லாம் நல்ல அந்த எப்படி இருக்குது, என்னென்ன அமைப்புகள் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறது நல்ல அந்த சேட்டலைட் இமேஜரிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு ரொம்ப நல்லா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். முன்னாடி அந்த இதெல்லாம் அவ்வளோ டெக்னாலஜி இல்லாதனால நமக்கு அதெல்லாம் அவ்வளோ தெரியல. இப்போ நமக்கு இதெல்லாம் வந்தனால இதெல்லாம் நல்ல முறையில் உபயோகப்படுத்தி நல்ல இந்த ஸ்கீமை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாங்கிறது எங்களோட ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி என்விரான்மெண்ட் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, சுற்றுச்சூழல் தண்ணி இருந்தாலேங்க சுற்றுச்சூழல் நல்லா இருக்குங்க. இப்போ ஜென்ரலாக தண்ணி இல்லைனாலே சுற்றுச்சூழல் போயிடும் பார்த்தீங்கன்னாக்க. இப்போது ஒரு ஃபவுண்டன் இருக்குது, ஒரு இடத்துல போன பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடமே கூலாக இருக்கும், நம்ம மைண்டும் கூலாக இருக்கும். அது ஒரு சார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ அது இருந்தாலே மனுஷனோட பிஹேவியர் மாதிரி இருக்கும். சிவிலைசேஷன்லாம் ஏன் சொல்கிறான் அவன் இண்டஸ் அண்ட் நைல் வேலி ஓரமாக இருந்துட்டு, பிகாஸ் இட்ஸ் ஆல் ஃப்ரம் ரிவர் பேங்க்ஸ். ஸோ வாட்டர் வந்து அவ்வளோ முக்கியம். வாட்டர் வந்து எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிம்பாங்க. ஸோ அது வாட்டர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சால்ட்டி வாட்டர் இருக்கோ அதெல்லாம் நல்லா அந்த இரிகேஷன் பண்ணுறதுக்கு சால்ட்டி வாட்டர் நல்ல ஃபிட் ஃபார் இரிகேஷன் மாதிரி
பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் போய் கீழே சீப்பேஜ் ஆகிறதுனால நிறைய இடங்களில் நம்ம எந்தெந்த இடம்லாம் அந்த மாதிரி இருக்கோ சால்ட்டி சாயில் இருக்கிற இடம்லாம் ரொம்ப இந்த ஒவ்வொரு மண்ணுமாங்க அதெல்லாம் இது பண்ணி நல்ல நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். அதனால் விவசாயம் இதில் நிறைய பெருகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது இந்த திட்டத்தினால். அப்புறம் வந்துங்க நம்ம இந்த கெனால்லையே போட்லாம் போய் நிறைய சாமான்கள் ஃப்ரைட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறனால இப்போ ரயில்வேஸில் கொண்டு போகிறோம், லாரியில் கொண்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் கன்சம்ஷன் ஆகுது. இதில் கொண்டு போகிறனால ஆயில் கன்சம்ஷன் டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். தென் ஆக்சிடெண்ட்ஸ் முதல்ல ரொம்ப குறையும். ட்ரெயினில் வர்றதாலையோ பஸ்ஸு இதெல்லாம் ட்ரக்ஸில் கொண்டு போகிறனால எவ்வளவு ஹேசர்டஸ் வேஸ்ட்டுங்கிறான், நான் ஹேசர்டஸ் வேஸ்ட்டுங்கிறான். இப்போ பாருங்கள் மேட்ச் பாக்ஸ்லாம் ரோட்டில் கொண்டு வரான். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் பிடிச்சிருப்பீங்க, லாரி எப்படியே பிடிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னாக்கா மதுரையிலே 2 இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நல்லா நீட்டாக இஃப் யூ டேக் பை வாட்டர் வேஸ் யூ கேன் பி சேஃப் அபவுட் தி ப்ராடக்ட்ஸ் ஆஸ் வெல் as தி லைஃப் ஆல்சோ அண்ட் ஆல்சோ சேவ் ஆயில் கன்சம்ஷன். இது 3 ஆயில் கன்சம்ஷன் நிறைய ஆகத்தான் நமக்கு பொல்யூஷன் வருது. இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயங்கரமாக பொல்யூஷன் ஆகி நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் உண்டோ எல்லா டிசீஸும் வருது. ஸோ தீஸ் கேன் பி அவாய்டட். ஸோ இந்த மாதிரிங்க தெர் ஆர் இன்யூமரபிள் பெனிஃபிட்ஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட்டுங்க. நல்ல இதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வரணும் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், திட நம்பிக்கையாக இருக்கும். எல்லோரோட ஒத்துழைப்பு வேணும். நல்ல ஒரு இளைஞர்கள்லேருந்து முதியவர்களை எல்லோரும் ஒரு ஏஜ் பாரே இல்லாமல் எல்லோரும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது உண்மையில் இந்த திட்டம் நல்ல வெற்றிகரமாகும். அதுவும் அவர் மிஸ்டர் காமராஜ் வந்து இந்த ஏஜில் இவ்வளோ ஒரு பண்ணாங்க போது ரியலி ஆச்சரியப்படணும். நம்மளாம் ஒரு இண்டிபெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறது, அவர் இதில் விடாமல் முயற்சியாக, அதான் ஒரு முயற்சி தான் ரொம்ப முக்கியமாங்க. முயற்சி இருந்தால் எல்லாமே ஈஸியாகுமாங்க. அதான் ஒருத்தர் என்ன சொன்னார், ஒரு இங்கிலீஷ் இவர் வந்து சொன்னார், அவர் டெய்லி பார்த்தீங்கன்னாக்க காலையில் இருந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணுவாராம். ஒரு கண்ணுக்குட்டி தூக்கி தூக்கி இப்படி வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாரா ஒரு ஏஜ் ஆக ஒரு இயர்ஸ் ஆக அந்த கண்ணுக்குட்டி பெரிய புல் ஆகிடுச்சான். இவர் டெய்லி தூக்கினாலும் அந்த புல்லே தூக்கிட்டார். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன் படிக்கிறது ஒரு முயற்சி கூட திட்டங்களை நம்ம முதலேருந்து பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறாங்க. இப்போ அந்த பையன் கடைசியில் பரிசு படிக்கான், கடைசியில் படித்தான்னா புல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் நல்லா பண்ணுங்கிறதா எங்களோட கோரிக்கை, எங்களுடைய எண்ணங்கள். இது நிறைவேற நம்மளுக்கு கண்டிப்பாக நினைக்கும். நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் கருப்பையா. நான் வருவாய்த்துறையில் துணை கலெக்டராக பணிபுரிந்து 1997 ஓய்வு பெற்றேன். பணிபுரிகிற காலத்திலேயே நான் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில துணைத் தலைவராக பணியாற்றதன் காரணமாக ஒரு பொதுநல நோக்கோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு ஓய்வு காலத்தை கழிப்பதற்காக விரும்பினேன். அந்த அடிப்படையில் மதுரையில் நடையாளர் கழகத்திலே நான் செயலாளராக இருந்த பொழுது பொறியாளர் காமராஜ் அவர்கள் கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் என்பதை பற்றி பத்திரிகைகளிலே பல அறிவிப்புகள் கொடுத்தும் கூட அந்த நடையாளர் கழகத்திலே வந்து பேசினார்கள். நாட்டிலே நதிகளை இணைக்க வேண்டும், நதி நீரை பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய நாட்டிலே இந்தியாவை பொறுத்தவரை வடபுலத்திலே ஒரு பக்கம் வெள்ளமும் தென்புறத்திலே வறட்சியும் மக்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு விடிவு காலம் எப்பொழுது வரும் என்பதை எல்லோரும் சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். இதில் காலம்தான் கடந்ததே தவிர அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு முடிவான ஒரு நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை. ஒரு 20 ஆண்டுகளாக அரசாங்கத்திலே நதிகளை இணைக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசினார்கள். ஆனால் எப்படி இணைப்பது, அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் என்பதை ஆராய்வதிலேயே ஒரு 20 வருஷத்தை கழிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்குவதற்காக ஒரு வாஜ்பாய் அவர்கள் அரசில் ஒரு கமிட்டி போட்டாங்க, டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று போட்டாங்க. அவர்கள் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டாங்க. உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு கட்டளை வந்தது 2016க்குள்ளே நதிகளை இணைக்கணும்னாங்க. சரி, எப்படியாவது இணைத்திடணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றப்ப அரசாங்கம் மாறியது. டாஸ்க் ஃபோர்ஸு இப்போ எக்ஸ்பர்ட் கமிட்டியாக மாறினது. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் பல திட்டங்களை அவர்கள் ஏறத்தாழ ஒரு 20 திட்டங்கள் 21 திட்டங்களை அரசாங்கம் பரிசீலனை செஞ்சால் கூட அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை
அரசாங்கம் வெளிப்படையாக எடுத்து சொல்கிறதும் இல்லை, அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய வல்லுநர்களுக்குள்ளே நிபுணர்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி மக்களிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. ஆக இப்போ நம்முடைய மதுரையில் பொறியாளர் காமராஜ் அவர்கள் ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. அவர்களுடைய திட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற திட்டத்திற்கும் இந்த திட்டத்திற்கும் என்ன மாறுபாடு வேறுபாடு, அதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பதையெல்லாம் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அலசி ஆராய வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். குடியரசுத் தலைவர் கூட போய் பார்த்தாங்க. இந்த திட்டத்தை குடியரசுத் தலைவர் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவர்கள் இது மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டால் தான் இந்த திட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போன்ற ஒரு அறிவுரை சொன்னார்கள். அந்த சூழலில் நான் காமராஜ் அவர்களை சந்தித்தேன். இதை மக்களிடத்தில் எப்படி கொண்டு போகலாம் அப்படி என்பதற்காக நாங்கள் சிந்தித்து ஒரு திட்டத்தை உருவாக்கி இதை ஒரு இயக்கமாக கொண்டு போய் மக்களிடத்தில் இதை எடுத்து சொல்லணும். எங்கெங்கே சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப பள்ளிகளில் மாணவர்களிடத்தில், கல்லூரிகளில், பொதுமக்களிடத்தில், தொழிற்சங்கத்திடத்தில், விவசாயிகளிடத்தில், தொழிலாளர்களிடத்தில், பல்வேறு பொதுநல அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று சொன்னால் தான் சரியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அந்த செயல்பாட்டில் நாங்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் மற்ற திட்டங்களை விட எப்படி சிறப்புடைய திட்டம் என்பதை டெக்னிக்கலாகவும் பரீட்சார்த்தமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அறிஞர் பெருமக்களும் உணர்ந்து பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒப்புக்கிறாங்க இதை ஆனால் இயக்கமாக. ஆமாம், இந்த இயக்கம் இந்தியா முழுவதும் இந்த இயக்கத்தை செயல்படுத்த வேண்டும். எப்படின்னா இந்த திட்டம் எப்படி மற்ற 20 வருஷமாக ஒரு திட்டத்தை வச்சு அரசாங்கம் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை விட இது எப்படி சிறந்த திட்டம் என்பதை மக்களிடத்தில் சொல்லணும். இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும் என்பதையும் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லணும். ஆக அப்படி நாம் கணக்கு போட்டு நானெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டால், அரசாங்கத்துக்கு செலவு கிடையாது, நிதிச்சுமை கிடையாது, யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 2, எந்த மாநிலத்தினுடைய அவர்களுடைய தண்ணீரையோ அல்லது அவர்களிடம் இருக்கிற உபரி தண்ணீரையோ நாம் எடுக்கலை. இந்த திட்டத்திற்கு எடுக்கக்கூடிய தண்ணீர் மழை நீர், கடலுக்கு செல்லக்கூடிய வீணாக செல்லக்கூடிய நீரை தான் நம்ம எடுக்கிறோம். ஆக யாரும் இதில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 30% மழை நீரை நாம் எடுக்கிறதுக்கு, பாக்கி 70% கடலுக்கு தான் போயிட்டுருக்கு. ஆக கடலுக்கு போகிற தண்ணியை எடுத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப யார் எதிர்ப்பு தெரிவிப்பா? குடியரசுத் தலைவருக்கே ஒரு சந்தேகம் வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கான்ஸ்டிடியூஷனலி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கு நம்ம பொறியாளர் அவர்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நடராஜன் அவர்களிடத்திலையும் அவர்களோடு பணியாற்றிய நண்பர்களிடத்திலையும் கருத்து கேட்டார்கள். அவர் சொன்னாங்க, நேஷனல் ஹைவேஸ் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி நேஷனல் வாட்டர்வேஸ் தான் இது. திஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் லைக் நேஷனல் ஹைவேஸ். ஆக கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஏற்கனவே அதில் இருக்குது, ஆர்டிகல் 246 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக கான்ஸ்டிடியூஷனலி பிரச்சனை கிடையாது, மாநிலங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. மக்கள்கிட்ட எதிர்ப்பு வருமா அப்படின்னா ஒரு சில மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, குடியிருப்பு பகுதியில் நம்முடைய வாய்க்கால் வரலாம், நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டியது வரலாம். அப்படி ஒரு எதிர்ப்பு வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொறியாளர் காமராஜ் அவரிடத்தில் சில கேள்விகள் கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு திட்டம் அரசாங்கத்தில் போடுகிற பொழுது 30% இழப்பு ஏற்படும் என்று அரசாங்கம் போடுவது வழக்கம். ஆனால் இந்த கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டத்தில் 2% இழப்பு தான் வரும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. எப்படி அப்படின்னு கேட்டோம். அரசாங்கம் ஒரு நிலத்தை எடுக்கிறப்ப வருவாய்த்துறை மூலமாக அதுக்கு மார்க்கெட் வேல்யூ கொடுப்பாங்க. மார்க்கெட் வேல்யூ ஒரு சென்ட் 1000 ரூபாய்னு இருந்தால் இவங்க 100 ரூபா கொடுப்பாங்க, மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் 25% நாங்கள் பணம் கொடுக்குறோம். ஆக அப்படி பணம் கொடுக்குறப்ப நிலத்தை கொடுக்க யார் மறுத்தாலும் நிலத்திற்கு நிலம் கொடுக்குறோம், அதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வீடு கொடுக்குறோம், அதனால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களில் உள்ள நபர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்? மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு கிடையாது, மாநிலத்திலிருந்து எதிர்ப்பு கிடையாது, அரசாங்கத்துக்கு நிதிச்சுமை கிடையாது. இப்போ ஏன் அந்த திட்டத்தை உடனே கொண்டு வரக்கூடாது? ஏற்கனவே 20-21 திட்டத்தை பரிசீலனை பண்ணி பல கோடி ரூபாயை செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பம்பிங் வேணுங்கிறான். பம்பிங் வந்துச்சுன்னா அந்த இந்தியாவில் எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகுதோ அவ்வளவு மின்சாரமாக அதை பம்பிங்கே சரியாக போயிடுங்கிறாங்க. இந்த காமராஜ் கூட சொல்லியிருக்கிறார் நண்பர், காமராஜுடைய திட்டத்தில் பம்பிங்கே தேவையில்லைன்ட்டார். ஒரு ஆச்சரியமான விஷயம்.
எல்லாரும் வாயை பிளந்துட்டு கேட்குறாங்க, பம்பிங் இல்லாமல் எப்படி கொண்டு வருவீங்க, விந்திய மலையை எப்படி கடப்பீங்கன்றாங்க. அதுக்கு தான் எனக்கு முன்னால் இன்ஜினியரிங்லாம் நல்ல டெக்னிக்கலாக சொன்னாங்க, கான்டூர் சேனலில் கொண்டு வரன்றாங்க, சமநிலை வாய்க்கால்கள் மூலமாக கொண்டு வர்றாங்க. ஆங்காங்கே சின்ன சின்ன டேம் கட்டுறாங்க. 120 மீட்டர் அகலம் அந்த வாய்க்காலினுடைய அகலம், 10 மீட்டர் ஆழம். ஆக எப்பவும் சமநிலையில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும், தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டில் மழை பெஞ்சு நாடே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கெடுக்கிறதும் மழை, நம்மளை வாழ வைக்கிறதும் மழை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு வள்ளுவன் சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னால். ஆக நம்மை வாழ வைப்பது மழை, வீழ வைப்பதும் மழை. ஆக ரெண்டிலும் இருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் ஒன்று தான் முடியும் இன்னைக்கு நாட்டில், வேறு வழியே இல்லை. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற கட்டளையை பார்த்தா 2016க்குள்ளே இந்த திட்டம் நதிகளை இணைக்கணுங்கிறாங்க. எந்த திட்டத்தில் முடியும்? 21 திட்டமும் முடியாதுன்ட்டாங்க. 40 வருஷம் ஆகுங்கிறாங்க, 45 வருஷம் ஆகுங்கிறாங்க. அவங்க சொல்கிற செலவெல்லாம் அரசாங்கம் செய்கிறதுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத செலவாக இருக்குது. ஆனால் இவருடைய திட்டம் 10 வருஷத்தில் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. காமராஜ் அவர்கள் 10 வருஷத்தில் செஞ்சு தரேங்கிறாங்க. எப்படி முடியும்? 10 வருஷத்தில் 3 வருஷத்தில் ப்ரிலிமினரி ஒர்க், 7 வருஷத்தில் வேலையை முடிச்சுவேன்றார். ஆக அப்படி வேலையை முடிக்கிற பொழுது அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா, அதுதான் அரசாங்கமே செய்யணும்னாலும் செய்யலாம், இல்லை தனியார் இடத்துல விட்டு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆட்கள் தயாராக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? தனியார் ஏன் இதுக்கு சீக்கிரம் வர்றாங்கன்னா, தனியார் வர்றதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, மின்சாரத்தில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்க போகுது. எந்த தனியாராவது வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? மின்சாரத்தில் மட்டும். அதற்கு பிறகு இந்த திட்டத்தினால் வரக்கூடிய லாபம் எவ்வளவோ இருக்கிறது. இந்த நேஷனல் ஹைவேஸில் அதிகமாக டேக்ஸ் பண்ணுறாங்களே, அது மாதிரி இது வந்துருமேன்னு சிலர் கேள்வி கேட்டாங்க. ஆக நேஷனல் ஹைவேஸில் செலவு பண்ணி ரோடு போடுறதுல வரக்கூடிய செலவுக்கும் இந்த திட்டத்திற்கும் வேறுபாடு நிறைய இருக்கிறது. இன்றைக்கு 5,35,000 கோடி செலவுன்னு சொல்லியிருக்காரு பொறியாளர். அது 2003 சொன்னார். இன்றைக்கி 6 லட்சம் கோடி செலவாகும். 6 லட்சம் கோடி செலவானால் அந்த மின்சாரத்தின் மூலமாக மட்டும் 6 லட்சம் கோடி அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் 6 வருஷத்தில். மற்ற வருமானம்லாம் இருக்குது. ஆக இந்த திட்டத்தினால பல்வேறு பலன்கள் இருக்குது. இப்போ சொன்னாங்க என்ன, வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. வேலை வாய்ப்பு பல நிலைகளில் கிடைக்குது. கூலி தொழிலாளியில் இருந்து பொறியாளர், மருத்துவர் வரைக்கும் வேலை கிடைக்குது. படித்த அவருடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்குது. 20 கோடி பேருக்கு வேலை தருவேங்கிறார் பொறியாளர். அரசாங்கம் சிந்திச்சு பார்க்கணும். 100 கோடி இருக்குது நம்ம நாட்டில் ஜனத்தொகை, 5இல் 1 பங்கு மக்களுக்கு நான் வேலை தருவேங்கிறாரு. ஏன் அரசாங்கம் உடனடியாக சிந்தித்து பார்க்கக்கூடாது? அந்த 20 கோடி பேருக்கு வேலை கிடைக்கிறப்ப வேலை இல்லைங்கிற வேலை இல்லா திண்டாட்டம் ஒழிந்து போயிடுது. அதுபோல் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னான். வறுமையே ஒழியுன்றார். 150 மில்லியன் டன் உணவு உற்பத்தி அதிகமாக கிடைக்குங்கிறார். அது மட்டும் இல்லை, 2050 இந்தியாவினுடைய ஜனத்தொகை என்ன இருக்குமோ அதுக்குள்ள சோறு நான் கொடுப்பேன்றார், உணவு உற்பத்தி கொடுப்பேங்கிறார். ஆக உணவு உற்பத்தி பல மடங்கு பெருகினா அப்புறம் வறுமைக்கு எங்கே வழி இருக்கு? அதே மாதிரி மழை நீரை தான் இந்த திட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னேன். மழையை வர வைக்கிறதுக்கு இந்த திட்டம் பயன்படுது. வாய்க்கால்கள் உருவாகும் பொழுது பக்கத்தில் காடுகள் வளருது. காடுகள் வளர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக மழை வருது. ஆக மழைநீரை பயன்படுத்துகிற மழைநீர், அந்த மழைநீர் வருவதற்குரிய வழிவகையும் செய்யக்கூடிய திட்டம் கங்கை குமரி நீர்வழிச்சாலை திட்டம். மதுரையிலிருந்து காஷ்மீருக்கு நம்ம கப்பலில் போகலாம், போட்டில் போகலாம். நினச்சி பார்க்க முடியுமா? சொன்னாங்க, ₹1 செலவு செய்யக்கூடிய ஒரு போக்குவரத்துக்கு இந்த நீர்வழிச்சாலை மூலமாக, நேவிகேஷன் மூலமாக 10 பைசா செலவழிச்சா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆக எண்ணெய் மிச்சப்படுது. இன்னைக்கு பெட்ரோலும் டீசலும் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளாம் வாகனம் ஓட்ட முடியுமா என்ற ஒரு சந்தேகம் வருது. ஆக அந்த எண்ணெய் டீசலுக்கு வேலையை குறைக்கிற அளவில் 90% மிச்சப்படுதுன்றார் இந்த திட்டத்தில். அரசாங்கம் இதை யோசிச்சு பார்க்கணும். பரிசீலனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வரணும். அதை வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ராஜ்யசபா பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஒரு அரசியல் தலைவர் கேட்டார் நம்முடைய காமராஜ் அவர்கள்ட்ட, மழை காலத்தில் தான் நீங்கள் மழை தண்ணி எடுத்துக்குவீங்க, வெயில் காலத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, மழை காலத்தில் சேமிக்கக்கூடிய தண்ணீரை வெயில் காலத்தில் பயன்படுத்தணும். வருடம் 365 நாள் குடிநீர் தர்றவங்க,
எந்த கிராமத்தில் எந்த மக்களுக்கும் தண்ணி இல்லைங்கிற பிரச்சனையே இருக்காது இந்தியா முழுவதும். அது மட்டும் இல்லை, 1 போகம் 2 போகம் 3 போகம் சாகுபடி கிடைக்கும். ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சவுதி அரேபியா புழைக்க போயிருக்கிறான். அவன் கேட்குறான் இதில் தொலைக்காட்சியில் பொறியாளர்கிட்ட, நான் அந்த தொலைக்காட்சி பார்த்தேன், எங்கள் ஊருக்கு தண்ணி வருமானு. உங்கள் ஊருக்கு என்ன இந்தியா பூரா தண்ணி வருமையா? 365 நாளும் தண்ணி வரும், அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. வைகை நதி ஜீவநதி ஆகிடும், மணிமுத்தாறு ஜீவநதி ஆகிடும், நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து நதிகளும் ஜீவநதிகளாக தண்ணீரை கொண்டு வரும்ன்றாரு. சரி, இவ்வளவும் பண்ணுறீங்க, வேற என்னென்ன மக்களுக்கு நன்மை இதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரா பொறியாளர்னா, இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், தொழிற்சாலைகள் பெருகும், கப்பல் போக்குவரத்து இருக்குது, நீர்வழிச்சாலை, தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, நீர்வழிச்சாலை மூலமாக சரக்குகளை கொண்டு போக முடியலாம், அதனால் தொழிற்சாலைகள் உருவாகும், அந்நியர்கள் இங்கே முதலீடு செய்வார்கள், நாட்டினுடைய பொருளாதாரம் பெருகும், வளமை உருவாகும், அந்த தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் பல்வேறு நன்மைகள் மக்களுக்கு கிடைக்குது. இதைத்தான் நம்ம சொல்ல முடியாமல் சூசகமாக நம்ம குடியரசுத் தலைவர் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னார். என்னென்ன இதனால் கிடைக்கும்னு சொல்லுங்கன்னாரு. ஆக அரசாங்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார், அரசாங்கத்தில் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. 21 திட்டத்தை பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறவங்க படக்குன்னு இதை செய்ய முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு போட்டிருக்காங்க, அது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூடணும், அப்போ தான் அதை ஆய்வு செய்ய முடியும். இந்த கங்கை குமரி நீர்வழிச்சாலை திட்டம்னு ஒன்று சொல்கிறாரு மதுரை பொறியாளர், அதில் என்ன நன்மை இருக்குது, அதில் என்ன தீமை இருக்குது, ஏற்கனவே நம்ம பரிசீலித்துக்கிட்டு இருக்கிற திட்டங்களில் என்ன இருக்குங்கிறத ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் அதெல்லாம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். ஆக எவ்வளவோ தீமைகள், செய்ய முடியாத காரியங்கள் தான் அவங்க திட்டத்தில் இருக்குது. எளிமையாக செய்யக்கூடிய வழிவகைகள் இந்த திட்டத்தில் இருக்குது. மக்களுக்கு எதிர்ப்பு இல்லை, மாநிலத்துக்கு எதிர்ப்பு இல்லை, அரசியல் நிர்ணய சட்டத்தில் இடம் இருக்குது, பணம் தேவையில்லை, அரசாங்கத்தில் நிதிச்சுமை இல்லை, பல்வேறு விதமான அந்நிய முதலீட்டாளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அரசாங்கத்தை உடனடியாக செய்ய வைப்பதற்கு என்ன செய்யணும்? நாம் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும், மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்கணும். நிச்சயமாக மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டுச்சுன்னா அரசாங்கம் அடிபணிந்தே தீரும். நாம் வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில், அசாமில், ஒரிசாவில், பீகாரில், மகாராஷ்டிராவில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. 100 வருடங்களாக இல்லாத வெள்ளம் மகாராஷ்டிராவில் ஓடுதுன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து போய் பிரதம மந்திரியும் நம்முடைய உள்துறை அமைச்சரும் பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது வழிவகை செய்தே ஆகணும், வேறு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை, மக்களுடைய மனங்கள் தான் மாறணும்னு சிவராஜ் பட்டில் அறிக்கை வச்சிருக்காரு பார்லிமெண்ட்டில். ஆக அந்த மனங்களை எப்படி மாற்றுறதுங்கிற இயக்கம் தான் நம்ம தேசிய நீர்வழிச்சாலையினுடைய இயக்கம். மக்கள் மனங்கள் மாற எப்படி அவங்க லெவலுக்கு இறங்கி நீங்கள் இயக்கப்படுத்துறீங்க? இந்த இயக்கத்தை இப்பொழுது ஆரம்பித்து படிப்படியாக நாம் செஞ்சுட்டு வர்றோம். மாணவர்கள் மத்தியில், கிராம மக்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில், அரசு ஊழியர்கள் மத்தியில், தொழிற்சங்கவாதிகள் மத்தியில், அரசியல் தலைவர்கள் மத்தியில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில், சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில், அமைச்சர்கள் வரைக்கும் போய் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த கிராமங்களிலே இருக்கக்கூடிய சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இந்த திட்டம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, ரோடு மறியல் பண்ணிடுவாங்க. புரிவதற்கு நீங்கள் செய்யும் முறை இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை பற்றி விளக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? கிராமத்துக்கு போகிறோம், போன உடனே அவர்கிட்ட சொல்கிறோம், உன் வீட்டில் 365 நாள் தண்ணி கிடைக்கும்யா. உன் பொஞ்சாதி குடத்தை தூக்கிக்கிட்டு 1 மைல் நடந்து போய் தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வீட்டை தேடி குடி தண்ணீர் வரும், உன்னுடைய ஊரை தேடி கால்வாய் வரும். நீ 1 போகம் அல்ல, 2 போகம் 3 போகம் சாகுபடி செய்யலாம். உணவு உற்பத்திக்கு எப்பொழுதும் வருடம் முழுவதும் உனக்கு தண்ணி கிடைக்கும். நீ விவசாயம் செஞ்சு பிழைக்கலாம். விவசாயி 6 மாதம் வேலை செய்வான், 6 மாதம் தூங்குவான்னு சொல்லுவாங்க. இந்த கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விவசாயிக்கு ஓய்வே இருக்காது. அவன் பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு உருவாக போகுது. வளமான நாடாக, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒரு கவிஞன் பாடலாம். ஏன் போகிறோம்? நம்ம நாட்டில் என்ன இல்லை சொல்லுங்கள்? எல்லா வளமும் இருக்குது. ஒரு பக்கம் ஒரு வளம் இருக்குது, ஒரு பக்கம் வறட்சி இருக்குது. அதை எல்லாத்தையும் இணைக்கணும். ஆக அதை இணைக்கிற வேலையை தான் இந்த கங்கை குமரி நீர்வழிச்சாலை திட்டம் செய்யுது. நாட்டிலே வளத்தை பெருக்குவதும் இந்த நீர்வழிச்சாலை திட்டம், நாட்டு மக்களை ஒன்றுபடுத்துவதும் இந்த நீர்வழிச்சாலை திட்டம், இந்தியாவை ஏக இந்தியாவாக அமைக்க பாடுபடும் போவதும் இந்த திட்டம் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திட்டம். நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை, ஏன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை ஆழ்ந்து படித்ததற்கு பிறகு சொல்கிறேன்.
இங்கே எனக்கு முன்னால் இந்த பொறியாளர்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்க அந்த திட்டத்தை பற்றி சொன்னாங்க, பாபநாசம் திட்டத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க. நானும் பொறியாளர் காமராஜ் கூட சேர்ந்த இந்த பாபநாசம் அணையெல்லாம் பார்த்தோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி தண்ணி இங்கே இருக்கிற தண்ணி அங்கே போகலாம், அங்கே இருக்கிற தண்ணி இங்கே வரலாம்னு பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்காம சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு தண்ணி வருமையா, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு தண்ணி போகும்னு சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், 20 வருஷமாக கடுமையாக உழைத்து இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாருன்னா அரசாங்கம் அதுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது எங்கள் போன்றவர்கள்லாம் விருப்பம். மத்திய அரசு மாநில அரசாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த திட்டத்தில் என்ன தான் சொல்கிறார் இவர் அப்படிங்கிறது ஏன் பரிசீலிக்கலை? 19ஆம் தேதி டெல்லியில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க இதை கண்டிப்பாக பரிசீலிக்கணும். என்னையா சொல்கிறாரு காமராஜ், இது முடியுமா முடியாத சொல்லுங்கள், வச்சு இழுத்துக்கிட்டே இருக்காதிங்க. நேரு காலத்தில் இருந்து நதியை இணைக்கிறோம்னு சொல்கிறீங்க. KL ராவை மந்திரியாகவே ஆக்கினார் நதி இணைக்கிறதுக்கு. முடிஞ்சுதா? பிளானிங் கமிஷன் முடியாதுன்ட்டாங்க. ஆக இன்றைக்கு எந்த பிளானிங் கமிஷன் முடியாது என்று சொன்ன காரணத்தை உடைச்செறிஞ்சிட்டார் இன்றைக்கு நம்முடைய காமராஜ் அவர். பம்பிங்கே வேணாமையா, எதுக்கு பம்பிங்கு, நான் மலையை சுற்றியே கொண்டு வர்றேன் அப்படிங்கிற என்ன இதில் இடர்பாடு ஒன்றும் கிடையாது. there is no obstacles in bringing the proposal. பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாக்குங்க இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸாக்டாக செய்திகள் சொல்ல பண்ணுறீங்க? அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, உங்கள் ஊர் வளமாக பசுமையாக போகிறது, உங்கள் ஊரில் இருக்கிற நிலங்கள் என்றைக்குமே பயிர் காட்டி கொண்டிருக்கக்கூடிய விவசாய நிலமாக இருந்து கொண்டிருக்க போகிறது, வறட்சியை நீங்கள் பார்க்கவே வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது, அதுபோக விலைவாசி குறைய போகுது, மின்சாரம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்க போகிறது. ஆக உங்கள் வீட்டில் படித்தவனுக்கு வேலை இல்லைங்கிற பிரச்சனையே இனிமேல் இல்லாமல் போகுது. அப்படி இருக்கையில் இந்த திட்டம் வந்தால் தான் நீங்கள் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும். அதனால இந்த திட்டம் வேணும்னு அரசாங்கத்துக்கு குரல் கொடுங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கு ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுத்தோம்னா, இன்றைக்கு வடநாட்டில் இருக்கவன் ஹிந்தி பேசுகிறான், தமிழ்நாட்டில் இருக்கவன் தமிழ் பேசுகிறான், வேறு இடத்துல இருக்கிறவன் ஆங்கிலம் பேசுகிறான். செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையாள்னு சொன்னான் பாரதி. சிந்தனை ஒன்றா இருக்கணும். நம்ம நதிகளை இணைக்கணுங்கிற சிந்தனை எல்லோருக்கும் வரணும். தண்ணீர் வருடம் 365 நாள் நம்ம நாட்டுக்கு தேவை, வீட்டுக்கு தேவைங்கிற உணர்வு எல்லார்கிட்டையும் வரணும். அந்த உணர்வை வர வைப்பதற்கு தான் இப்போ நாங்கள் ஒரு அமைப்பு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இயக்கம் தான் கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை இயக்கம் என்பது. அந்த இயக்கத்தின் மூலமாக அரசை இன்னும் கொஞ்சம் கடுமையாக சொல்ல போனால் அரசை நாங்கள் நிர்பந்திக்க போகிறோம். நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு நிர்பந்திக்க போகிறோம். அப்போ அந்த அளவுக்கு மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பகுதி இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை யாருமே எதிர்க்கலை. ஒரு மாணவி கேட்டால் எங்கிட்ட, நீங்கள் இந்த திட்டத்தை அரசியல்வாதிகள்லாம் உங்கள்கிட்ட செயல்படுத்த விட மாட்டாங்க அப்படின்னு. ஏம்மா, அவங்கெல்லாம் இந்த திட்டம் இருந்துக்கிட்டே இருந்தால், நெருப்பு புகஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு எங்கிட்ட, வேலூரில். ஆக அவர்கள் சில பேர் அவருடைய கட்சி நலனுக்காக, அவர்களுடைய சொந்த நலனுக்காக கூட இதை பற்றி பேசலாம். ஆனால் மக்கள் ஒரு குரலில் ஒன்றுபட்டு குரல் எழுப்பி விட்டார்களே, ஆனால் அரசாங்கம் அடிபணிந்தே தீர வேண்டும். யாருக்காக? மக்களுக்கு நன்மை. இப்போ வரப்போகிற தேர்தலில் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதைத்தான் வைக்க போகிறாங்க. நாங்கள் நாட்டுக்கு தண்ணி தர போகிறோம், நதிகளை இணைக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. ஆக அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா புரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நதியை தேசியமயமாக்கணும். தேசியமயமாக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு ஒரு அறிக்கை படித்தேன் நான் பத்திரிகையில், பொறியாளர் கொடுத்துருந்தார், நான் பார்த்தேன். ஏன் தேசியமயமாக்கணும்னு பேசுகிறீங்க, தேவையே இல்லை அப்படின்றாரு. ஆக புரிந்து கொள்ள பெரிய இடத்துல இருக்கவங்க கூட புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. அதை புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிலையிலும் சந்தேகம் வருகிற பொழுது அவர்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஓராண்டில் அல்லது 2 ஆண்டில் இந்த திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வறுமையில் ரொம்ப பேர் செத்து போயிடுவோம். நம்ம நாட்டில் தண்ணி இல்லை. 10 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குற 1 லிட்டர் தண்ணியை, 1 லிட்டர் பால் 12 ரூபா. பால் குடிக்கிற காசுக்கு இப்போ நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் ரயிலுக்கு போனால் தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இன்னும் கொஞ்சம் நாளான 100 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கணும். இது நமக்கு தேவையா? அது வேண்டாம்ப்பா, நீ உன் வீட்டுக்கே தண்ணி வருது 365 நாள்னு சொன்னால் யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட திட்டம் இந்த கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டம். மக்களுக்கு வாழ வைக்கக்கூடிய திட்டம். சுதந்திரத்துக்கு பிறகு 50 ஆண்டுகளாக இன்னும் ஒரு சேலைக்கு மறு சேலை இல்லாத தாய்மார்கள் கிராமத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முதற்கொண்டு சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு, நிறைவான வாழ்க்கை பெறுவதற்கு, இன்றைக்கி அமெரிக்காவில் சொல்கிறாங்க வாழ்க்கை தரத்தில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, விலைவாசி தான் அதிகமாக இருக்க ஒழிய எல்லோரும் நன்றாக வாழ்கிறார்கள். நான் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாண்டெல்லாம் போயிருக்கேன். அன்றாட லேபர், ஒரு கூலி தொழிலாளி, ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி முதற்கொண்டு கார் வச்சுருக்கான். அவன் வசதியாக வாழ்கிறான். காரணம் என்ன? அரசாங்கம் எல்லா வசதிகளும் அவனுக்கு செஞ்சு கொடுக்குது.
அந்த வசதியை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அரசாங்கத்துக்கு தரக்கூடிய திட்டம் கங்கை குமரி நீர்வழிச்சாலை திட்டம். அது அரசாங்கத்தையே மேலே தூக்கி விடுற திட்டம். அது இவ யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இந்த திட்டம் வந்துருச்சுன்னா அவங்க காலாகாலத்துக்கு பரம்பரைக்கு வாழ்த்துப்படுவார்கள். இன்றைக்கு பூகம்பமும் வெள்ளமும் இந்த திட்டத்தை அமுல்படுத்தி விட்டார்கள்னா எந்த அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலோ மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த அரசாங்கத்தை காலாகாலத்துக்கு பரம்பரையாக மக்கள் மனதிலே நினைத்து கொண்டிருப்பார்கள். நம்ம மக்களை வாழ வைத்த திட்டம். குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். குரங்கு இருந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத சரித்திரத்திலாம் படிக்கிறோம், புத்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதன் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறான், விஞ்ஞான ரீதியாக சந்திரனை தொட்டுக்கிட்டு இருக்கிறான், செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆக அந்த அளவிற்கு நம்முடைய மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த திட்டத்தை நாம் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக இது எடுபடும், நிச்சயமாக செயல்படுத்தப்படும். அந்த வகையில் நாட்டில் இருக்கிற அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நதிகளை இணைப்பதற்கு கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டத்தை மத்திய அரசே, மாநில அரசுகளே அமுல்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டியது இந்திய குடிமகனாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தலையாய கடமை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 67 வயசாகுது எனக்கு. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். இருந்தாலும் கூட தண்ணீர் பிரச்சனை அபாயமான பிரச்சனை. நேற்று கூட பத்திரிகையில் வந்திருக்கு, 20 வருஷத்தில் நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. இப்போவே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்தில் தண்ணி இல்லாமல் வேறு அழிஞ்சு போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் நாட்டை அழிவில் இருந்து காப்பாற்ற, வறட்சியில் இருந்து காப்பாற்ற, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யார் நினைக்கிறாங்களோ உடனடியாக இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அரசாங்கம் அமுல்படுத்தும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா குடியரசுத் தலைவர் நிச்சயமாக இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கார். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க, இந்த திட்டத்தை பற்றி எல்லா மக்கள்கிட்டையும் வந்து கருத்து கேட்கணும்னு. அவங்க எப்படி கருத்து கேட்டிருக்காங்கன்னா, நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் கருத்தை கேட்டிருக்காங்க. மற்ற திட்டத்தினுடைய அடிப்படையில் கருத்து கேட்கல. அந்த சேரா கமிட்டின்னு ஒன்று வந்து கேட்டாங்க. அது இந்தியா முழுவதும் இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள் மற்றவங்களாம் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தினுடைய அடிப்படையில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை திட்டத்தை தான் செயல்படுத்த வேண்டும் என்கிற முடிவு அங்கே வரும். நான் ஜாதகம் சொல்லலை, ஜோசியம் சொல்லலை, புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இருக்கக்கூடிய தெளிவான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ், இந்த ஸ்கீமினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ், இந்த ஸ்கீமால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், இந்த திட்டத்தால் அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய நற்பெயர், இந்த திட்டத்தால் இந்த நாடு உயரப்போகின்ற ஒரு சூழல், இவைகளையெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த திட்டத்தால் நம்முடைய நாடு வல்லரசாகும் என்பதில் என் போன்றவர்களுக்கு சந்தேகமில்லை. ஆகவே நீங்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டம் விரைவிலே வர பாடுபட வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.